ஓம் சாந்தி 20-3-2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். கேள்வி: எந்த பிராப்தியை பகவானை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது? பதில்: மனிதர்களுக்கு நமக்கு அமைதி மற்றும் சுகம் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அமைதி முக்தி தாமத்தில் கிடைக்கும், சுகம் ஜீவன் முக்தி தாமத்தில் கிடைக்கும். எனவே முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இந்த இரண்டு பிராப்திகளையும் பகவானை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்படி அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் மீது இரக்கம் வர வேண்டும். பாவம் வழி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு வழி காட்ட வேண்டும். முரளியின் பாடல் சத்தியத்தின் வழியில். ஓம் சாந்தி. இந்த பாடல் குழந்தைகளுக்கானது. ஏனென்றால் சத்தியத்தின் பாதையில் சத்தியமான தந்தையின் வழிப்படி குழந்தைகள்தான் நடக்கிறீர்கள். சிலர் நல்ல விதமாக நடக்கிறார்கள், சிலர் நடப்பதில்லை. யார் நடக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். நடப்பதில்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. தந்தை அல்லது மணவாளனிடம் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய உண்மையான வழி கிடைக்கிறது. மற்ற அனைவரும் பொய்யான வழியைதான் காட்டுகிறார்கள். மனிதர்கள் மனிதர்களுக்கு பொய்யான வழியைதான் காட்டுகிறார்கள். எனவே பொய்யான மாயை, பொய்யான உடல் என்று பாடப்பட்டிருக்கிறது. இங்கு பொய்யே பொய்யாக இருக்கிறது. சத்திய கண்டத்தில் பொய் இருக்காது. அந்த சத்திய கண்டத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக குழந்தைகள் தந்தையிடம் மிகவும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இவர் எல்லையற்ற தந்தையாவார். உண்மையாக இருப்பதன் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக ஆகுவீர்கள். பொய்யானவர்கள் செல்வந்தர்களாக ஆக மாட்டார்கள். இப்பொழுது குழந்தைகள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தியற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது, அதாவது ஞானம் இல்லாதவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தியற்றவர்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறார்கள்? ஏனென்றால் மனிதர்களுக்கு ஞானம் இல்லை. மனித சிருஷ்டியை படைப்பவர் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். ஆக அவர் படைப்பவர் ஆகிவிட்டார். ஆனால் நம்மை படைப்பவர் யார் என்பது படைப்புகளுக்கு தெரியாது. நம்மை படைப்பவர் யார்? எதுவும் தெரியாது. எதுவரை தந்தை கிடைக்கவில்லையோ அதுவரை நாம் பலவிதமான சாதனை, பக்தி போன்றவைகளை செய்து வந்தோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். செய்து செய்து என்ன பலன் கிடைத்தது? எதுவும் கிடைக்கவில்லை. உலகம் தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டி இருக்கிறது. நிர்வாண தாமம் செல்வதற்காக நாங்கள் சாதனை செய்து கொண்டிருக்கிறோம், தவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சந்நியாசிகள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சிவபாபா தான் வழி கூற முடியும், வேறு யாரும் வழி கூற முடியாது. ஏனென்றால் அங்கிருந்து வந்தவர்கள் மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். கடைசி வரை மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எதுவரை உலகம் விநாசமாகவில்லையோ அல்லது உலகம் என்ற மரம் இற்று போகவில்லையோ அதுவரை அனைவரும் இருக்க வேண்டும். அதாவது சந்நியாசிகள் நிர்வாண தாமத்திற்கு போகணும் அப்படின்னு சாதனை செய்கிறாங்க. இருந்தாலும் யாரும் போக முடியாது அப்படின்றார் பாபா. ஏன் அப்படின்னா ஒரு சிவ் பாபாவுக்கு தான் வழி தெரியும், வேற யாருக்குமே வழி தெரியாது. வேற யாரும் அந்த நிர்வாண தாமத்திற்கான வழி சொல்லவும் முடியாது. ஏன்னா அங்கிருந்து வந்தவங்க
மறுபிறவி எடுத்து இங்கேயே இருக்கிறாங்க. இங்கேயே இருக்க வேண்டியதாகவும் இருக்குது உலகம் அழியும் வரை. ஆகையால் நான் வழி சொல்லும் போது தான் போக முடியும் அப்படின்றார். அவர்களுக்கு இங்கு எதுவும் நன்றாக தோன்றுவதில்லை. ஆக இதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டும். பாவம் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்குமே வழி தெரியாது. வழிகாட்டி ஒரே ஒருவர். அவர் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் அல்லது ஜீவன் முக்தி உருவாக்கக்கூடியவர் ஒருவர்தான். அவர் எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் பிராப்தி கிடைக்காது. இந்த 2 சொத்துக்களும் ஒரே ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. பக்தர்களிடம் பகவான் வராத வரை இந்த சொத்துக்களை அடைய முடியாது. சொர்க்கத்தில் சுகம், சாந்தி இரண்டும் இருக்கும். செல்வம் இருந்தால் விமானம், பெரிய பெரிய மாளிகை போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆக செல்வமும் வேண்டும், அமைதியும் வேண்டும், நோயற்ற உடலும் வேண்டும். இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் தந்தைதான். இந்த கலியுகம் துக்க தாமம் என்று புரிய வைக்கப்படுகிறது. புது உலகம் சுகதாமம். அங்கு துக்கம் இருக்காது. தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும். இங்கு யாராவது முதல் முறையாக வருகிறார் என்றால் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கிறது, என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்க வேண்டும். ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம், மூன்றாவது துக்கதாமம். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்க வேண்டும். பிறகு இந்த மாதிரியான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். சாதனை என்றாலும் முயற்சி என்றாலும் விஷயம் ஒன்றுதான். இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலையை அடைவீர்கள் என்று புரிய வைக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் போதுதான் பாவ கர்மங்களின் சுமைகள் அழியும். இந்த 2 இடங்களில்தான் சுகம், சாந்தியை அடைய முடியும். ஆகையால் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்று கேட்க வேண்டும். இல்லற மார்க்கத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு நியமமாகும். இதனை சந்நியாசிகள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதாவது சந்நியாசிகள் போல குடும்பத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மை செய்யணும். முதலில் நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். பிறகு வீட்டிலிருந்து தானம் ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல புரிய வைங்க அப்படின்றார். அவங்கள போல் நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே விகாரத்தில் செல்லாமல் இருப்பது என்பது இயலாத காரியம் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சர்வசக்திவான் பகவானின் உதவி கிடைக்கிறதா என்ன? ராஜயோகத்தை கற்பித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் அளவிற்கு யாரிடமும் சக்தி இல்லை. அவங்களுக்கு சர்வசக்திவானுடைய உதவியும் இல்லை. அதே நேரத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிற அளவிற்கு யாருக்கும் சக்தியும் இல்லை. ராஜயோகம் சொல்லி கொடுப்பதற்கு யாருக்கும் சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? குடும்பத்தில் இருந்து தூய்மையாக இருக்க முடியாது, விகாரத்தில் செல்லாமல் இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு முடியாத காரியம்னு நினைக்கிறாங்க. அதனால விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு சர்வசக்திவான் சிவபாபா யார் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரோ அவர் நேரடியாக ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்துட்ருக்கிறார். ஆகையில தூய்மையாக இருப்பதற்கு உதவியும் செய்துட்ருக்கிறார். இந்த உதவி அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க இங்கே இருந்துட்டு செய்ய முடியாதுன்னு போயிடுறாங்க. பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவது ஒரே ஒரு தந்தையின் காரியமாகும். அதற்கு தந்தை பரந்தாமத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது.
அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், நரகத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடியவர். 2 வாசல்களுக்கான சாவி ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. சொர்க்கத்தின் கதவும் திறக்கிறது என்றால் முக்திக்கான கதவும் திறக்கப்படுகிறது. முக்திக்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கு எப்படி செல்ல முடியும்? 2 கதவுகளும் ஒன்றாக திறக்கப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், முக்திக்காக தந்தையை நினைவு செய்து பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். மேலும் ஜீவன் முக்திக்காக சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். படிப்பை படிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இரக்க மனமுடையவராகி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வீட்டிற்கான வழி சொல்ல வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை தந்தையின் மூலம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வைக்க வேண்டும். வரதானம்: ஆன்மீக தன்மையில் இருந்து கொண்டு சுயமரியாதை என்ற சீட்டில் அமரக்கூடிய சதா சுகமானவர், அனைத்து பிராப்திகளின் சொரூபம் ஆகுங்கள். ஒவ்வொரு குழந்தையிடமும் ஏதாவது ஒரு குணத்தின் விசேஷ தன்மை இருக்கிறது. அனைவரும் விசேஷமானவர்களாக, குணம் நிறைந்தவர்களாக, மகானாக, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறார்கள். சதா இந்த ஆன்மீக போதையின் நினைவில் இருப்பது இதற்குதான் சுயமரியாதை என்று சொல்லப்படுகிறது. இந்த சுயமரியாதையில் நான் என்ற அபிமானம் வர முடியாது. அபிமானத்தின் சீட் முள் சீட் ஆகும். எனவே அதன் மீது அமர்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஆன்மீக தன்மையில் இருந்து சுயமரியாதை என்ற சீட்டில் அமர்ந்து விடுங்கள். அப்போது சதா சுகமானவர்களாகவும் சதா உயர்ந்தவர்களாகவும் இருப்பீர்கள். சதா அனைத்து பிராப்திகளின் சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: தன்னுடைய சுப பாவனையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய, மேலும் மன்னிக்கக்கூடியவர்கள்தான் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. நேரத்தை தனக்காக மற்றும் பிறருக்காக சுப காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அப்போது சேமிப்பாகிக் கொண்டே போகும். ஞானத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அதேபோல் குணங்களையும் சக்திகளையும் கூட எவ்வளவு ஈடுபடுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். எப்படி உலகத்தில் லாக்கரில் வைத்துவிட்டு நிறைய சேமிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, அதேபோல் நீங்களும் என்னுடைய புத்தியில் ஞானம் நிறைய இருக்கிறது, குணமும் இருக்கிறது, சக்திகளும் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். லாக்கரில் வைக்காதீர்கள், அதாவது பூட்டி வைக்காதீர்கள், பயன்படுத்துங்கள். அதாவது பாபா யூஸ் பண்ணும் போது அது அதிகரிக்கும். எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, அதனால நிறைய சேமிப்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம், யூஸ் பண்ணும் போது தான் சேமிப்பாகும் அப்படின்றார். உதாரணத்திற்கு, உலகத்தில் ஒருவரிடம் நிறைய பணம் இருக்கலாம். நிறைய பணத்தை சம்பாதிச்சு அவர் பீரோவில் வச்சு பூட்டி வச்சிருக்கிறார் அல்லது பேங்க்கில் வச்சிருக்கிறார். அதுவும் ஒரு விதமான சந்தோஷம்தான். இருந்தாலும் அந்த பணத்தை தனக்காகவும் பிறருக்காகவும், அதாவது தன்னுடைய வசதிகளுக்காகவும் பிறருக்காகவும் யூஸ் பண்ணும்போது அதன் மூலமாக சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ அது அதிகரிக்கும். ஆகையால் ஞானமும் சரி, குணங்களும் சரி, சக்திகளும் சரி புத்தியில் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துடாதீங்க. பரவாயில்ல, எனக்குள்ளே நிறைய ஞானம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. தனக்காகவும் யூஸ் பண்ணணும், பிறருக்காகவும் அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் சேமிப்பாகும் அப்படின்றார்.